அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலில் தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள முக்கியமான அறிவிப்புகள் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெறும் ஏப்ரல் 23ஆம் தேதி ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வழங்க தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. கேரளா, புதுச்சேரி, அஸ்ஸாம் ஆகிய இடங்களில் வரும் ஏப்ரல் 9ஆம் தேதியும், மேற்கு வங்கத்தில் ஏப்ரல் 23, 29 தேதிகளிலும் விடுமுறை வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. விடுமுறை அளிக்காத நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க தொழிலாளர் நலத்துறைக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு, ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி சென்னை எழும்பூரில் இருந்து கன்னியாகுமரிக்கு இன்று மார்ச் 20ஆம் தேதி சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. இன்று இரவு 11:45 மணிக்கு எழும்பூரில் இருந்து புறப்படும் இந்த ரயில் மறுநாள் பகல் 1 மணிக்கு கன்னியாகுமரி சென்றடையும். மறுமார்க்கமாக 22ஆம் தேதி இதே ரயில் அங்கிருந்து காலை 11:15 மணிக்கு புறப்பட்டு அன்றைய நாள் இரவு 11:25 மணிக்கு எழும்பூர் வந்தடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு, எல்பிஜி நெருக்கடி நிலவும் சூழலில் உள்நாட்டு தேவைகளுக்கே முன்னுரிமை அளிக்கப்படும் என ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. உள்நாட்டு எல்பிஜி உற்பத்தி 40% அதிகரித்துள்ளதாக ஒன்றிய பெட்ரோலியத்துறை தகவல் அளித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் உள்ள 22 இந்திய கப்பல்களும் பாதுகாப்பாக உள்ளன என்றும், வீட்டு உபயோக சிலிண்டர் விநியோகம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ஒன்றிய பெட்ரோலியத்துறை தகவல் அறிவித்துள்ளது. நான்காவது அறிவிப்பு, ஆசிரியர் பயிற்சி படித்து தோல்வியடைந்த மாணவ மாணவியருக்காக மே மாதம் நடத்தப்படவுள்ள தேர்வில் பங்கேற்க விரும்பும் தனித்தேர்வர்கள் 26ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்றும் தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. www.dge.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து அந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து ஏற்கனவே தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற மதிப்பெண் சான்றுகளின் அனைத்து நகல்களையும் கண்டிப்பாக இணைத்து இந்த நாட்களில் விண்ணப்பம் தவறும் மாணவ மாணவியர் சிறப்பு அனுமதி திட்டத்தில் ஏப்ரல் 6ஆம் தேதி மற்றும் 7ஆம் தேதிகளில் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும், சிறப்பு அனுமதி திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கும் நபர்கள் ரூபாய் 1000 கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. அறிவிப்பு 5, சிறைத்துறை பணியாளர்கள், தீயணைப்புத்துறை ஊழியர்களும் தபால் வாக்கு அளிக்கலாம் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அத்தியாவசிய பணியில் இருப்பவர்களுக்கு தபால் வாக்கு அளிக்கும் சலுகையில் மேலும் 5 துறை ஊழியர்கள் சேர்க்கப்பட்டுள்ளது. அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள், மின்சாரத்துறை ஊழியர்கள், போக்குவரத்து காவலர்கள் இவர்களும் தபால் வாக்கு அளிக்க சேர்க்கப்பட்டுள்ளனர். அறிவிப்பு 5, தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் வறண்ட வானிலை நீடிக்கும் என்றும், இன்று முதல் 24ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மன்னார் வளைகுடா முதல் தெற்கு உள் கர்நாடகா வரை ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது என்றும், இதன் காரணமாக இன்றும் நாளையும் கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யும் என்றும், உள் தமிழகத்தில் வறண்ட வானிலை காணப்படும். அதன் தொடர்ச்சியாக 24ஆம் தேதி வரையில் தமிழகம், புதுச்சேரியிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் லேசான மழை பெய்யும். மேலும் 20ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரையில் படிப்படியாக குறையவும் வாய்ப்புள்ளது. அறிவிப்பு 7, தேசிய நெடுஞ்சாலைகளில் சுங்க கட்டணம் செலுத்தாமல் செல்பவர்கள் இனிமேல் இரட்டிப்பு சுங்க கட்டணத்தை செலுத்த வேண்டியிருக்கும் என்றும், 15 நாட்களுக்கு மேல் கட்டணம் செலுத்த தவறினால் அந்த வாகனத்தின் மீதும் அதன் போக்குவரத்தின் மீதும் பல்வேறு கட்டுப்பாடுகளும் தடைகளும் விதிக்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது.
மத்திய போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் இந்த புதிய விதிமுறைகளை வகுத்துள்ளதுடன் கட்டணம் செலுத்திய தவறியவர்களுக்கு மின்னணு அறிவிப்புகளை அதாவது இ-நோட்டீஸ் அனுப்பவும் முடிவு செய்துள்ளது. அறிவிப்பு 8. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறப்பட்டு இருப்பதாவது: சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ள அனைத்து வாக்காளர்களும் வாக்குச்சாவடியில் தங்கள் அடையாளத்தை காட்டும் வகையில் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையை அளிக்க வேண்டுமென்றும், வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையை அளிக்க இயலாதவர்கள் ஆதார் அட்டை உள்பட 12 வகையான மாற்று புகைப்பட அடையாள ஆவணங்களில் ஏதாவது ஒன்றை காண்பிக்க வேண்டும் என்றும், வாக்காளர் பட்டியலில் வாக்காளரின் வரிசை எண்ணை அறிந்து கொள்வதற்காக புகைப்பட வாக்காளர் சீட்டுக்கு யூத் ஸ்லிப் பதிலாக வாக்காளர் தகவல் சீட்டை அச்சிட்டு வழங்க தேர்தல் கமிஷன் முடிவு செய்துள்ளது. வாக்குச்சாவடியின் பெயர், வாக்குப்பதிவு நாள், நேரம் போன்றவை அதில் இடம்பெற்றிருக்கும். வாக்குப்பதிவு நாளுக்கு 5 நாட்களுக்கு முன்பு அனைத்து வாக்காளர்களுக்கும் வாக்காளர் தகவல் சீட்டு மாவட்ட தேர்தல் அதிகாரியால் விநியோகிக்கப்படும் என்றாலும், வாக்குச்சாவடியில் வாக்காளர் தகவல் சீட்டு அடையாளத்தை காட்டுவதற்கான ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்படாது. அறிவிப்பு 9. தாம்பரம் காரைக்கால் சிறப்பு ரயில் சென்னை வேளாங்கண்ணி தினசரி விரைவு ரயிலாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. திருவாரூர் நாகை வழியாக சென்ற இந்த ரயில் இனிமேல் காரைக்கால் பேரளம் வழியாக செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. லிங்க் கோச் முறையாக வந்த வேளாங்கண்ணி ரயில் இனி 23 பெட்டிகளுடன் செல்லும். நாகை வேளாங்கண்ணி இடையே அகலப்பாதையாக மாற்றப்பட்டுள்ளது என்றும், வரும் மே 20ஆம் தேதி முதல் தினமும் நேரடி ரயில் சேவையாக சென்னை டு வேளாங்கண்ணிக்கு ரயில்கள் இயக்கப்படும். சென்னை தாம்பரத்தில் இருந்து தினமும் இரவு 9:30 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் அதிகாலை 4:30 மணிக்கு வேளாங்கண்ணி சென்றடையும். இதேபோன்று மறுமார்க்கத்தில் வேளாங்கண்ணியில் இருந்து இரவு 9:50 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் அதிகாலை 4:35 மணியளவில் சென்னை தாம்பரத்தை வந்தடையும். இந்த ரயிலானது விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, பேரளம், காரைக்கால், நாகூர், நாகை ஆகிய முக்கிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும். திருநள்ளாறு, நாகூர், வேளாங்கண்ணி என 3 ஆன்மீக திருத்தலங்கள் வழியாக இயக்கப்படுவது சிறப்புக்குரியதாக பார்க்கப்படுகிறது. 3 வெவ்வேறு வழிபாட்டு தலங்கள் வழியாக இயக்கப்பட உள்ள இந்த ரயிலுக்கு பயணிகளும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். அறிவிப்பு 10. தமிழகத்தில் வெப்பநிலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக தமிழக சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை குழந்தைகள், கர்ப்பிணிகள், முதியோர்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்றும், கட்டாய தேவைக்காக வெளியே சென்றால் குடை, உடல் முழுவதும் மறைக்கும் அளவிற்கு பருத்தி ஆடைகள் பயன்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். அறிவிப்பு 11. பான் கார்டு பெறுவதில் புதிய மாற்றங்கள் நடைமுறைக்கு வரவுள்ளன. இதுவரை உங்களிடம் பான் அட்டை இல்லை என்றால் உடனடியாக விண்ணப்பிப்பது சிறந்தது. தாமதம் செய்தால் கூடுதல் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டியிருக்கும் என்றும், பான் அட்டை தொடர்பான புதிய விதிகள் ஏப்ரல் 1, 2026 முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் பொது சேவை மையங்கள் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. அறிவிப்பு 12. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையிலான போரின் காரணமாக நாட்டில் நிலவி வரும் எல்பிஜி கேஸ் தட்டுப்பாட்டிற்கு மத்தியில் அனைத்து மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் கூடுதலாக 10% வணிக எல்பிஜி ஒதுக்கீட்டை வழங்க தயாராக இருப்பதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஆனால் எல்பிஜியிலிருந்து பிஎன்ஜிக்கு மாற்றுவதற்கான நீண்டகால மாற்றத்திற்கு மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் உதவ வேண்டும் என்று நிபந்தனையை அரசாங்கம் விதித்துள்ளது. அறிவிப்பு 13. தனியார் வாகனங்களுக்கான வருடாந்திர ஃபாஸ்டாக் பாஸின் விலையை ரூ.3000 இருந்து ரூ.3075 ஆக ஒன்றிய அரசு உயர்த்தியுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 66 சுங்கச்சாவடிகளின் கட்டணத்தையும் 5 to 7% உயர்த்துவதாக அறிவித்துள்ளது. இந்த விலை மாற்றம் ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சுங்கச்சாவடிகளில் கார், ஜீப், வேன் போன்ற லேசான வாகனங்களுக்கு தற்போது வசூலிக்கப்படும் கட்டணத்தை விட ரூபாய் 10 முதல் ரூபாய் 40 வரையும், லாரி, பேருந்து போன்ற கனரக வாகனங்களுக்கு ரூபாய் 50 முதல் ரூபாய் 200 வரை கூடுதல் கட்டணம் விதிக்கப்படவும் வாய்ப்புள்ளது. இதுபோன்று தமிழக அரசு வெளியிடும் முக்கிய அறிவிப்புகளை உடனடியாக தெரிந்து கொள்ள பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோங்க. வீடியோவை இறுதி வரை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.